Hi, good morning நண்பாஸ். ஸோ இன்றைக்கி வில்லேஜ் ஃபிட்னஸ் மோட்டிவேஷனில் டே 2. ஸோ டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கார்டியோ எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது டே 1ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கார்டியோ எக்ஸசைஸ். ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து ஒரு 500 வரைக்கும் ஒரு வாக்கிங். ஸோ நல்லா வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி வாக்கிங் பண்ணோம். ஓகே எல்லாம். ஸோ அந்த வாக்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நம்மளோட லெக்கை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிடணும். ஸோ நம்மளோட டோ தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே படணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா வாக் பண்ணணும். ஸோ ஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்லா அப்படி வாக் பண்ணுங்கள். நல்லா வந்து கையை வந்து நல்லா ஷேக் பண்ணி நீங்கள் வந்து வாக் பண்ணும்போது அந்த வாக்கிங்க்கு நல்லா வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீத்திங் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரீத்திங் பண்ணிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூச்சை இழுத்து வாயால் மூச்சை வெளிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக். ஓகேங்களா? ஸோ இந்த வாக்கிங் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 500 மீட்டர் வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு அப். ஸோ அப்படியே வந்து டவுன் ஸ்ட்ரெச். ஸோ அப்படியே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச். அப்படியே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன், ஸோ அதே மாதிரி லெக் ரொட்டேஷன், ஓகே. ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்ம ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்ட்ரெச். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம ஃபுல் பாடியும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்மளோட காலில் இருக்கிற ஹேங்கிளை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாக்கிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெச்சிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கார்டியோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். கார்டியோக்காக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ஸ்கிப்பிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்கிப்பிங்கை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் கையாலேயே அப்படி வச்சுட்டு அப்படி ஜம்ப் பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப்பிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இந்த லெவலில் வச்சுக்கோங்க. ஸ்கிப்பிங். ஒரு 100 கவுண்ட் ஒரு 3 செட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 10 11 12 13 14 17 18 19 20 21 22 23 50 51 52 54 55 56 57 58 ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கவுண்ட் ஒரு 3 செட்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டியோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஸோ இப்போ நம்ம
நம்ம லேட்ரல். ஸோ லேட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேசிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பொசிஷன் ரெடி. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே. ஸோ 15 reps. ஸோ 15 ரெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய்ட்டு ஒரு 3 செட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 15, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 20, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ வந்து ஒரு 3 செட்ஸ். ஓகே. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ். ஸோ நம்பர் 2 எக்ஸசைஸ். ஸோ நம்பர் 2 எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை நீ பொசிஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் பண்ண போகிறோம். ஸோ காயில் வந்து பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே. 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீத்திங் வந்து நல்லா வந்து பண்ணுங்கள். அப்படியே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதே ப்ரீத்திங் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட பார்ட்ஸுக்கு வந்து தனித்தனியாக பண்ணும்போது, அதாவது நம்ம வந்து லெக்குக்கு வந்து தனித்தனியாக பண்ணுறோம், நம்ம ஹேண்ட்ஸுக்கு வந்து தனித்தனியாக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தனித்தனியாக அதாவது வந்து 15 ரெப்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெக்குக்கு ஒரு 15 ரெப்ஸ், சாரி இந்த லெக்குக்கு ஒரு 15 ரெப்ஸ், இந்த லெக்கு ஒரு 15 ரெப்ஸ். அப்போனா என்ன பண்ணோம்? 30 ரெப்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு 3 செட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு 5 செகண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஸோ நம்ம ப்ரீத்திங் கண்ட்ரோலில் வந்து எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வந்து மூச்சை நல்லா இழுத்து ஸோ நம்ம செஸ்ட் லெவலில் வந்து ஹோல்டு பண்ணுறோம். ஒரு 5 கவுண்ட் இல்லை, ஒரு 10 கவுண்ட். ஸோ உங்களோட ஸ்டெமினாக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை வந்து ஒரு 3 டைம் இல்லை 5 டைம் கூட பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்டெமினா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை நீ பொசிஷனில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே. ஸோ வந்து காலை நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஸோ ரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு 15 ரெப்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்ஸ் பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ 5 ரெப்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ அதனால் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலை வந்து நல்லா கொஞ்சம் அகட்டமாக போடுங்க. காலை அகட்டி போட்டுக்கிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம சைடு ஹிப்பை வந்து குறைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் பார்ப்போமா? ஓகே. ஸோ ஹிப்பில் வந்து கை வச்சுக்கோங்க இந்த மாதிரி. 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம சைட் ஹிப்பை குறைக்கிறதுக்காக ஸோ இதில் வந்து ஒரு 30 reps, அதாவது பார்த்தா 15 reps தான் நமக்கு கணக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 sets நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அது வந்து ப்ரீத்திங். ஸோ நம்ம வந்து ஸ்டெமினா கொஞ்சம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ப்ரீத்திங் பண்ண நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேசிக் ஸ்குவாட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக் ஸ்குவாட் வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ காலை வந்து ஒரு நார்மலான பொசிஷனில், ஓகேங்களா? ஸோ ஒரு இந்த அளவுக்கு பொசிஷனில் நின்றுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த அளவுக்கு பொசிஷனில் நின்றுட்டு இப்போ நம்ம பேசிக் ஸ்குவாட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கையை வந்து இந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணிக்கோங்க. இல்லை வந்து கையை லைட்டாக வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்குவாட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே. ஸோ ஒரு 15 reps. ஸோ 3 sets. ஸோ ஒரு செட்ஸுக்கும் ஒரு 5 கவுண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே. டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். ஓகே. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொசிஷன் ரெடி. ஸோ இப்போ வந்து உங்களால் எந்த அளவுக்கு இதை பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1 பொறுமையாக பண்ணாலே போதும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே. ஸோ இது வந்து மவுண்டன் கிளைம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஸோ வந்து நம்ம வந்து பேசிக்கில் ஸோ வந்து பை நம்பர் மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக பண்ணாலும் நம்மளை வந்து ப்ராப்பராக பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி. ஓகே. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போது அப்டாமல் எக்ஸசைஸ். இப்போது பேசிக் அப்டாமன். ஓகே. ஸோ வந்து ஓகே. ஸோ இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. One
3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 okay so ஒரு 15 reps so abdomen ஸோ இந்த அப்டாமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பர் பாடிக்கு சாரி நம்ம அப்பர் ஆப்ஸுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து லோயர் ஆப்ஸுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஸோ அப்படியே சேம் ஸோ பொசிஷன் நம்ம வந்து ஹெட்டை வந்து நம்ம ஹேண்ட்ஸால் லாக் பண்ணிக்கோங்க ஸோ பொசிஷன் ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓகே ஸோ அப்டாமல் முடிஞ்சாச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பேசிக் புஷ்அப் ஓகே ஸோ இந்த பேசிக் புஷ்அப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி காலை கீழே வச்சுக்கோங்க ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓகே ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 reps ஸோ ஒரு 3 செட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வந்து நம்ம பேலன்சிங்காக ஸோ இப்போ வந்து நம்ம காலோட எல்போ வந்து கீழே நம்ம வந்து பேலன்சிங்காக வச்சுட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா பிளாங்க் பொசிஷன் ஸோ இந்த பிளாங்க் பொசிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ பிளாங்க் எல்போ பிளாங்க் ஓகே ஸோ பாடி ஸ்ட்ரைட்டாக வைங்க ப்ரீத்திங் நல்லா பார்த்துக்குங்க ப்ரீத்திங் நல்லா இழுத்து விடுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பவரும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது உங்களுக்கே தெரியும் ஸோ ஈஸியாக ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன பசங்கள்லேருந்து ஸோ பெரியவங்க வரையும்
ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிச்சேன். ஸோ அதேமாதிரி ஈஸியான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமானா இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டை வந்து ஈஸியாக குறைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் 3 செட்ஸ் பண்ணோம். ஸோ வந்து உங்களோட கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ரெப்ஸ் வந்து பண்ணுறீங்க இல்லையா? ஸோ 15 பண்ணிங்கன்னா 20, 25 அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணினே போனீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் குறைச்சிடலாம். ஸோ டெய்லி புது வீடியோவில் புது எக்ஸசைஸில் ஸோ ஈஸியான எக்ஸசைஸாக பார்ப்போம். ஸோ வந்து எடுத்ததும் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்ல, ஈஸியான எக்ஸசைஸே பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம பாடியை வந்து ஃபிட்னஸாக வச்சுப்போம். ஸோ நேச்சுரலாகவே ஃபிட்னஸாக வச்சுப்போம். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற ஃபுட்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபுட்டையே நீங்கள் எடுங்க, வீட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டே எடுங்க. இதில் அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு என்னன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கரி ஃபுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து இந்த மைதா, ஸோ இந்த மாதிரி பன்னு அந்த மாதிரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட்னால் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கடையில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பொரிச்சது மேலே இன்னொரு முறை பொரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபுட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய கெட்ட கொழுப்பு சேரும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது ஸோ டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஃபேட்டி ஏறுறது குறைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸாக ஒரு சூப்பரான டிசிப்ளினாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டெய்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர ஒரு 2 முட்டையாச்சு இல்லை ஒரு 3 முட்டையாச்சும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து அதில் தான் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். சிக்கனை வந்து டெய்லி நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் முட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொண்ட கடலை, ஸோ இந்த மாதிரி வந்து கடலை பருப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளையும் ஸோ நம்ம வந்து அவைல் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து நல்லா ஃபிட்னஸாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் நல்லா வந்து பவர்ஃபுல்லாகவும் நம்ம பாடி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து ஒன்றும் தேவையில்லை. ஸோ முடிஞ்ச வரை அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபிட்னஸாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்,